ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி சனிக்கிழமை. இன்றைக்கி மதிய சமையல் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் வைக்கலான்ட்டு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம். என்னடா கடைக்குள்ளேருந்து வீடியோ போடுறாளேன்னு பார்க்குறீங்களா? கடையில் தாங்க உட்காந்து வெங்காயம் நறுக்கிறது. முட்டையை வேக வச்சுட்டு வந்து முட்டையை வந்து இங்கனக்குள்ளே உரிச்சுக்கிருவேன். ஏன்னா நம்ம கடைக்கு ஆள் வருவாங்கள்ல, அதனால தான் பக்கத்தில் போய் எட்டி பார்த்துட்டு ஒடியாந்துருவேன். இன்றைக்கி அத்தை கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு பார்க்கலாமா? ஆனால் அதை அவங்க வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து எல்லாத்தையும் கொடியில் போட்டுட்டேன். பிங்கோ சிப்ஸு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வீல் சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 தொங்குது பாருங்கள், அந்த சிப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் மாங்காய், தேங்காய் இது 2ம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டில் தம்பிங்க ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அது தெரியாமல் அத்தை வேறு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன வாங்கினாங்க? கொஞ்சம் சிப்ஸு வந்து அங்கே தொங்க போட்டிருக்கேன். இந்த பக்கம் சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து முன்னாடி தொங்க போட்டுக்கிருவேன் நான். அப்புறம் இன்றைக்கி காலையில் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் நான். கவுனி அரிசி கஞ்சி தாங்க வச்சேன். கவுனி அரிசி கஞ்சி எப்பவும் வந்து வெங்காயம், கடலுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், சீரகம் இதெல்லாம் தாளித்து போட்டு இறக்குவேன். ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி வெறும் உப்பு கஞ்சி மட்டும்தான் வச்சேன். சரி வாங்க நம்ம போய் முட்டை கிரேவி எப்படி வைக்கலான்றதை போய் பார்க்கலாம். இப்படி தாங்க கடையும் பார்த்துக்கிட்டு மத்தியானத்துக்கு வீட்டுக்கும் சமைச்சிருவேன். ஒவ்வொரு நேரம் காலையிலே சமைச்சிருவேன். இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுனால கவுனி அரிசி கஞ்சி மட்டும் வச்சுட்டு அதோடு முடிச்சுட்டு இப்போ மத்தியானம் சமைச்சிக்கிருவேன். முட்டை கிரேவி வைக்கிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இப்போ சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு. அதில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முட்டை கிரேவின்றனால கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லா ஊற்றினா தான் கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா எச்சவே ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தாளிக்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு, கடுகுளுந்த பருப்பு, கசகசா இவ்வளவுதாங்க. மற்ற ஏலக்காய், கிராம்பு, பட்டை அதெல்லாம் போடலை. அதெல்லாம் போட்டால் ரொம்ப வாடையாக இருக்கும். ஒரு மாதிரி சிலருக்கு திகட்டிடும். எங்களுக்கு வந்து இது என் தம்பியோட ரெசிபி நல்லா இருந்துச்சு. அதனால் நானும் இதவே இப்போ ஃபாலோ பண்ணுறேன். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா தான் நறுக்கி வச்சுருக்கேன். இது வாங்க நல்லா தாளித்து விட்டுக்குருவோம். அதுக்குள்ளே கடைக்கு ஆள் வந்துட்டாங்கங்க. வாங்க கரண்டி எடுத்து கொஞ்சம் லேசாக வணக்கி விட்டுக்கலாம். நான் சிம்மில் தான் வச்சுட்டு போனேன். ஃப்ளேம் ஏற்றி வச்சுட்டு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இப்போ நல்லா வெங்காயம் வணங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி பழம் வந்து ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து வச்சு அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது கூட வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு. நான் இஞ்சி, வெள்ளைப்பூடு தனியாக தான் அரைச்சி போடணும். ஆனால் நான் சின்ன மிக்ஸி ஜார் இல்லை, அதனால் இதோடையே ஒட்டுக்கா போட்டு அரைச்சி நான் வச்சுருக்கேன். வாங்க இதையும் ஊற்றிக்கலாம். இது வந்து 4 பேருக்கு தகுந்தாப்பில் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா இப்போ மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு தோசை இல்லை சப்பாத்தி ஏதாவது பண்ணணும்னா அதுக்கும் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிக்கிறோம். அதுக்காகத்தான் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப கச்சகச்சன்லாம் அதுக்கு வந்து பொருள் போடணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து தக்காளி வந்து இப்போ நல்லா வணங்கி வரணுங்க. தக்காளி வந்து நல்லா வணங்கி வரட்டும். அதுக்குள்ளே போய் நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணுங்க. இதில் வெறும் வந்து தக்காளியை போட்டு வெங்காயம் தாளித்து விட்ருக்கேன். தக்காளியை ஊற்றி இஞ்சி, வெள்ளைப்பூடு அதிலேயே போட்டிருக்கேன் அரைச்சி. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் இங்கே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், தனி மிளகாத்தூள், அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், இதை வந்து அதுக்கப்புறம் போட்டு இறக்கணும். வாங்க அதுக்குள்ளே நான் வந்து வீட்டு பக்கம் 2, 3 செடி வந்துச்சு. அது என்னென்ன செடின்னு பார்த்துருவோம். இது பார்த்திங்கன்னா அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்ட மருதாணி நல்லா தழுத்து வருது. இதுதான் பார்த்துக்கோங்க, புதுசாக வர்ற தளிர் நல்லாவே வருது. வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரணக்கல்லிங்க. இது வந்து ரணக்கல்லி. இது வந்து சுகருக்கு, ப்ளட் ப்ரெஷருக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லது. இது வந்து ரொம்ப ஈஸிங்க இந்த செடி வளர்க்குறது. இதை வந்து இந்த இலை இருக்குது பார்த்திங்களா, இந்த இலையை வந்து பிச்சு அப்படியே மண்ணுக்குள்ளே இப்படி ஊண்டி வச்சிடணுங்க. சும்மா லேசாக லைட்டாக ஒரு வந்து குழி தோண்டி
அதில் அப்படியே போட்டு வச்சிட்டோம்னா போதும். இந்த செடி அழகாக அது வாட்டுக்கு தழுத்து வந்துடும். இதுதான் இலையிலேருந்து வர்ற செடி. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான். இதுதாங்க ரணக்கல்லி. இப்படி வச்சிட்டோம்னா போதுங்க இலையில. அது வாட்டுக்கு சூப்பராக அழகாக வந்துடும். அப்படி வந்தது தான் பார்த்துக்கோங்க இந்த இது ரெண்டும் பார்த்திங்கன்னா செம்பருத்தி குச்சி வச்சுருக்கேன். இன்னும் தழுத்து வரலை. எப்படியும் 1 மாதம் ஆகும்னு இருக்காங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா நம்ம சந்தன முல்லைங்க வீட்டுக்கிட்ட வந்துச்சு. ஒரு கண்டு வந்து 50 ரூபான்னு வந்துச்சு, வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா கலர் கலராக, அதை ஒட்டு ரகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது வந்துச்சு நேற்று தான். அவர் வந்து ஒரு செடி வாங்கினேன், சரியாக வரலைன்னு சொல்லவும் எனக்கு இந்த செடியை ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிருக்காரு. உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அது நல்லா பூத்து வந்துச்சுன்னா காசு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவரோட மனசுக்காகவே நல்லா இது பூத்து தழுத்து வரட்டும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்களேன். இது வந்து திருஷ்டி செடி. நாங்கள் வெள்ளை கலரில் பூ வரும், நல்லா கொடை மாதிரி பறந்து வரும் பார்த்துக்கோங்க. நல்லா இருந்துச்சு இந்த செடி. அதை வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து நான் வந்து அதுக்கு மண் தொட்டியில் போட்டு செட் பண்ணலை. அது இன்னும் ரெடி பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் மஞ்சள் ரோஸும் அப்புறம் பன்னீர் ரோஸும் வச்சுருக்கேங்க. நல்லா தாங்க தண்ணி ஊற்றுறேன், நல்லா தான் உரம் கொடுக்குறேன். ஆனால் என்னமோ தெரியலை, சரியாக வரமாட்டேங்குது. இது பார்த்திங்கன்னா என்ன செடின்னு தெரியலை, ஆனால் நல்லா அதுவாக வருது. எனக்கு இதை பார்க்குறப்போ வந்து இந்த சங்குப்பூ இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி தெரியுது. சரி வரட்டும், கொடி மாதிரி வருது, என்னன்னு பார்ப்போம் நம்ம. சரி வாங்க போய் நம்ம தக்காளி நல்லா பச்சை வாசனை போயிருச்சான்னு போய் பார்க்கலாம். தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம், இதுக்கு வந்து தக்காளிக்கு வந்து நான் தண்ணியே ஊற்றலைங்க. அதில் உள்ள தண்ணி தான் அதுவே நல்லா வற்றி சூப்பராக வந்துருச்சு. இந்த பதத்தில் தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. தனி மிளகாத்தூள் போடணும், கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா தூள் அதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு ஜாடி பார்த்திங்கன்னா இது என் தம்பி வாங்கி கொடுத்தது இந்த வீட்டுக்கு வரையில். இதுவும் மற்ற இன்னொரு ஜாடியும் வாங்கி கொடுத்தான். அந்த ஜாடியெல்லாம் ஒரு நாளைக்கு வீடியோ போட்டேன் நான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். இந்தா வரேன், கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, போயிட்டு வருவோம். இப்படி தாங்க கடைக்கு ஆள் வந்துட்டாங்க, ஓடிட்டேன். இப்படி தான் கடையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணுறேன். நல்லா இப்போ வதங்கி வந்துருச்சு. இப்போ மிளகாப்பொடி போட்டிருந்தோம்ல, தனி மிளகாத்தூள், வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவையில்லைங்க. நான் கூட அவன் போடையில் கொஞ்சம் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வாங்க இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, இதை கொஞ்சமாக நம்ம ஊற்றிக்கிடுவோம். அவ்வளோதான். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ளேம் கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு லேசாக அதை கிண்டி விட்டுக்குவோம். இது நல்லா கொதித்து வரணும். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறலாம். அவ்வளோதாங்க. நமக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வந்து செமி கிரேவியாக வரணும், நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்க போகையில் நெய் இருக்குது பார்த்திங்களா, நெய்யை ஊற்றி நம்ம இறக்கி வச்சிடணும். நெய் வந்து இது வந்து நான் வீட்டில் காய்ச்சினது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சொதப்பல் பண்ணியிருப்பேன். சொன்னேன் நான், பதமே எனக்கு வரலை, அப்படியே ஒரு மாதிரி க்ரீமியாகவே வருது. சரி அதை வேஸ்ட் பண்ணக்கூடாமல் கொதிக்க வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரும்பு கடாயில் போட்டு செஞ்சு பார்த்தீங்க. பார்த்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா சரி இறக்கி வச்சதுக்கப்புறம் அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட அப்படியே மேலே வந்து எண்ணெயாக மிதந்துச்சு. சரி எதுக்கும் கொதிக்க வச்சு பார்ப்போமேனு கொதிக்க வச்சேங்க. கொதிக்க வச்சா அந்த பாலெல்லாம் ஆடை எடுத்து வச்சுருந்தேலாம் சுண்டை வற்றி அப்புறம் நெய் வந்துருச்சு. அப்புறம் அதை வந்து கருவேப்பிலை போட்டு முறித்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு வந்துருச்சு, ஆனால் எனக்கு அந்த பதம் வரலைங்க. அதுதான் என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை என் உடம்பு வந்து பாடி ஹீட்டுக்கு வந்து சிலருக்கு வந்து இந்த உளுந்த வடையெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க. உளுந்த வடை வராதுன்னுவாங்க. ஏன்னா உளுந்த வடையெல்லாம் பார்த்துக்கோங்க மெதுவாக வரணும், அந்த இது வராது. இதுவும் வந்து குளிர்ச்சி தன்மை தானே வெண்ணெயும், ஒருவேளை அதனால வந்து பதம் எதுவும் வராமல் போச்சா என்னன்னு தெரில. சரி ஓகேங்க, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி இறக்கிட்டு இதையும் வந்து சிம்மில் வச்சு இறக்கணும். அவ்வளோதான். முட்டை கீரி வச்சுருக்கேன், அதை க்ரீமியாக வந்து இறக்க போகையில் உங்களுக்கு காட்டுறேன்.
நீங்களும் ஃபஸ்ட் டைம் வந்து அந்த யூடியூப் வீடியோலாம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நீங்களும் இப்படித்தான் என்ன மாரி தடுமாறுனீங்களா? கொஞ்சம் எனக்காக கைட் பண்ணுங்க. ஓகே, பாய். சரி, அது கிரேவி வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொதிக்கட்டுமேன்ட்டு நான் தான் கொஞ்ச நேரம் வெளியில வந்திருக்கேன். உள்ள வெக்கையா இருக்குது. இப்படி தாங்க எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து பார்த்தா அங்க பஸ்ஸு போறது தெரியுங்க. ஒரு வண்டி வருது. இப்படிதாங்க. இதுதான் எங்க ஏரியா. இங்கேருந்து பார்த்தா அப்படியே வெட்டா வெளியா எல்லாம் தெரியும். இங்கே ஒரு வீடு, அங்க ஒரு வீடு இப்பதான் வந்துகிட்டு இருக்குது. இது எங்க கடை. இந்த கடை வந்து காலியா இருக்குது. ஸோ வந்து அந்த சைடு மளிகை கடை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, என்ன வைக்கலான்னு எனக்கு நெறையா ஐடியா இருக்குது. ஆனா எப்படி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. இப்படிதாங்க எப்பவாச்சும் ஒரு வண்டி போகும், வரும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் எண்ணெய் கடை வைக்கலான்னு ஒரு ஐடியா. அப்புறம் வந்து இன்னொன்னு வந்து எங்க அத்தை வந்து மாவாட்டி குடுக்கலாம்ல. வீட்ல வந்து இப்ப நெறைய பேர் வந்து வெளியில தான் மாவு வாங்குறாங்க. நம்ம பேசுறப்ப தான் அந்த இடைஞ்சலுக்குன்னே ஒரு வண்டி வரும், போகும் போல. மாவாட்டி குடுக்கலாமே அப்படின்னாங்க. எனக்கு வந்து மாவாட்டி குடுக்குறதெல்லாம் வெயிட்டு தூக்கணும் கல்லு. அதனால சுத்தப்படாது. அதெல்லாம் ஒரு ஆளா வந்து மேனேஜ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னா வெயிட்லாம் சத்தியமா நம்மனால தூக்க முடியாது. இன்கம் வரணும். பட் வந்து அது வந்து நமக்கு வந்து இடைஞ்சல் இல்லாத தொழிலா இருக்கணுங்க. இப்ப நைட்டி வந்து வாங்கி சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நைட்டி, சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான நைட் வேர்ஸ்லாம் இருக்குல்ல. நைட் தூங்க போகையில அந்த பேண்ட் ஷர்ட் மாரி போட்டுக்குவாங்கல்ல, நைட் ட்ரெஸ்ஸு. அந்த மாரி வாங்கி வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இல்ல இதுவே டெவலப் அட்ரா சக்க. எப்படிங்க நம்ம பேசல வீடியோ எடுக்கையில தான் ஒண்ணு வண்டி வரும், இல்லாட்டினா குல்ஃபிக்காரங்க போவாங்க. இல்லாட்டினா கடையவே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் நானு. ஆனா இப்ப வந்து ஏரியா வந்து இன்னும் டெவலப் ஏரியா இல்லாதனால, இன்னும் 1 இயர் கழிச்சு பார்த்தா இதுக்குள்ள வந்து நெறையா வீடு வந்துரும். பின்னாடியுமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்க்கிட்டு இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டுலாம் அந்த காட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரியல. அங்கலாம் வீடு போய் கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. வீடு கட்டிட்டு தான் இருக்காங்க. அதனால என்னோட கடையவே வந்து டெவலப் பண்ணலான்னு இருக்கேன். டெவலப் பண்ணிட்டேன்னா, அப்புறம் மாமாவ வந்து வீட்ல உட்கார வச்சுருவேன் நானு. கடையவே நானும் மாமாவுமே பார்த்துக்கிறது மாரி. ஒரு வண்டி வருது, வெயிட் பண்ணுவோம். ஏன்னா மாமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் பார்க்குறாங்க. கம்பி கட்டுற வேலை தான் பார்க்குறாங்க. சென்ட்ரிங் ஒர்க் ஃபுல்லா அதான் பார்ப்பாங்க. அதனால அவர வெயிலுக்குள்ள வேலை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு, கடைய நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு தான் என்னோட ஐடியா. ஸோ அந்த கடை டெவலப் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து அவர் வேலைக்கு போகட்டும். அதுதான் என்னோட எண்ணம். ஏன்னா அப்புறம் அவரும் கடைக்குள்ள இருந்துட்டு, வருமானமும் பத்தாம என்ன பண்றது? இந்த கடைய வச்சு நம்ம எந்த இதுவும் பண்ண முடியாது இல்லையா? இந்த மரம் என்ன மரம்ன்னு தெரியலைங்க. ஆனா வாசனை அந்த பூ வந்து நல்லா மணக்குது. என்னன்னு பாருங்களேன். நல்லா சூப்பரா மணக்குது இந்த பூ. ஒரு வீடியோவுல ஏதேன் கார்டன்ஸ் சொல்லி ஒரு வீடியோங்க. அந்த வீடியோவுல பார்த்துருக்கேன். இந்த பூவ தான் போட்டு எண்ணெயில காய்ச்சுறாங்க. இதோட பூ தான் போட்டு எண்ணெயில காய்ச்சுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நானு மரத்த பார்த்துக்கிட்டு இருந்தேனா, எதார்த்தமா என்னடா கியா கியான்னு சவுண்டு வருதுன்னு பார்த்தா, இங்க பாருங்களேன். நம்ம ஒடிக்கி வந்து அழகா வந்து பால் குடுக்குது. உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். சூப்பரா பால் குடிச்சுக்கிட்டு இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு நல்லா? சவுண்டு கேக்குதா உங்களுக்கு? நல்லா மொனங்குற சவுண்டு. இப்பயே இதுகளுக்கு 2 குட்டி ஆடுருங்க. தோப்புக்கு 2 தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த 2 பிளாக் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இது தேவைப்படுது. மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கு இது வந்து ஜாதி வித் நாட்டு நாய் கிராஸு. உங்களுக்கு வேணுன்றவங்க சொல்லுங்க. வந்து ஃப்ரீயாவே வந்து அடாப்ட் பண்ணிட்டு போங்க. காசெல்லாம் எதுவும் தேவையில்ல. நல்லா வளர்க்குறவங்க எங்களுக்கு நாய் தேவைப்படுது. ஆனா அது நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்தா நல்லா கொலு கொலுன்னு சூப்பரா வருங்க. எந்த ஒரு காசும் தேவையில்ல. வேணுன்றவங்க உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க இப்போ போய் கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு போய் பார்க்கலாம். கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும், சிம்ல வச்சுட்டு லேசாக கிண்டி விடணும். சிம்ல வச்சுட்டேன். லேசாக கிண்டி விடுவோம்.
இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையை வந்து எடுத்து போட்டுருவோம். முட்டையை போட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நெய், சுத்தமான பசு நெய், அந்த நெய்யை கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். நல்லா இருக்குங்க. இதே மெத்தடில் சிக்கன் தான் என் தம்பி பண்ணினா. ஆனால் அதே மெத்தடில் நான் வந்து முட்டை கிரேவி பண்ணினேன். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த தேங்காய் அரைச்சி ஊற்ற வேணாம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் ஊற்ற எதுவுமே தேவையில்லைங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அந்த இது அதோட சாப்பிட சாப்பிட வாவான்னு இழுத்துச்சுன்னா பாருங்களேன் சாப்பாடு. நிஜமாவே அன்றைக்கி நைட்டு நாங்கள் கடை அடைக்க ஒரு 10 மணி ஆகுமா, அதுக்குள்ளே அவன் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து, மோஸ்ட்லி நான் வந்து இந்த சிக்கன் சாப்பிட மாட்டேன், ப்ராய்லரு. ஸோ அவன் வாங்கிட்டு வந்துட்டான். அன்றைக்கி மீன் தான் எதிர்பார்த்தது, ஆனால் மீன் இல்லைந்தவும் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டான். இறக்க போயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு, ஏன்னா நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினாதாங்க ஊற்றுங்க. ஆனால் வந்து ரீஃபைண்ட் ஆயிலோ ஃபார்ம் ஆயிலோ யூஸ் பண்ணாமல் சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அதோட நெடி மூக்கில் ஏறவும் இருமலாக வருது. அவ்வளோதாங்க. நல்லா இருந்துச்சு. நிஜமாகவே அன்றைக்கி நல்லா சாப்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் மாமாவுக்கு இதே மெத்தடில் வந்து முட்டை கிரேவி செஞ்சு கொடுத்தேன் நான். செம்மையாக இருந்துச்சுங்க. முட்டை குழம்பு வந்து இன்னொரு மெத்தடு வந்து உருளைக்கிழங்கு பிசைஞ்சு எங்கள் ஈரோட்டு சைடு எங்கள் மாமா வீட்டு பக்கம் வைப்பாங்க, கொங்கு நாட்டு ஸ்பெஷல். அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் அதை ஒரு நாளைக்கு காட்டுறேன். ஆனால் அதில் வந்து பட்டை, ஏலை, கிராம்பு இதெல்லாம் நாங்கள் சேர்ப்போம். அது வந்து வேறு மெத்தடு. இது வந்து கிரேவி டெக்ஸ்சருங்க. இதில் தாராளமாக சாப்பிடலாமுங்க. அசால்ட்டாக சாப்பிட்லாம். 6-7 பேர் வரைக்கும் இந்த கிரேவியில் போட்டு சாப்பிட்லாம். எக்ஸ்ட்ரா முட்டை தவிர உங்களுக்கு என்ன சைடிஷ் வேணும்னா ஒரு அப்பளம் கூட பொரிச்சுக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது லேஸ் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடுவோங்க. கொத்தமல்லி தழை கடைன்னு பேர், கடையில் கொத்தமல்லி தழை வாங்கி வைக்கல, மறந்துட்டோம். அவ்வளோதாங்க. சாப்பாடு இந்த வடிச்சிருக்கு, இன்னும் நிமுக்கலை. அவ்வளோதான். இனி மத்தியானம் மாமா வந்ததுக்கப்புறம் மணி 1:45 ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வர்ற டைம்தான் மாமா. ஸோ ஓகே, இனிமேல் அடுத்து லன்ச்சு தான். ஓகே, பாய்ங்க. கொஞ்சம் கதைப்போமா சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. புதுசாக வர என்ன மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுவோம், சமைக்கிற வீடியோ வரும். நிறைய என்டர்டைன்மெண்ட்டுன்னு சொன்னால் நானும் மாமாவும் அப்பப்பைக்கு நக்கல் அடிக்கிற வீடியோ அந்த மாதிரி வேணால் வருமே தவிர. ஓகே பாய்ங்க. நான் சொன்னதை மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye.